பெரும் பேரரசி தன்னுடைய இளமை காலத்திலே பல்வேறு மொழிகளை கற்றார். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, இந்தி என. அது மட்டுமா, தற்காப்பு கலைகளை ஆண் போல பெண்ணரசியை ராமநாதபுரம் சேதுபதி வளர்த்திருக்கிறார். சிலம்பம், வாள்வீச்சு, வில், அதேபோல குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் என்று பல்வேறு தற்காப்பு கலைகளே சிறந்து விளங்கியிருக்கிறார். தன்னுடைய கணவரை காளையார் கோவிலிலே பரங்கியர் படை கொன்றுவிட்டது. ஆனால் சிவகங்கையிலிருந்து அந்த காலகட்டத்தில் தன்னுடைய சிறுவயது மகளை வெள்ளச்சி நாச்சியாரையும் அழைத்துக் கொண்டு விருப்பாச்சி கோட்டை, திண்டுக்கல் கோட்டைக்கு சென்று அங்கே ஹைதர் அலியை சந்தித்து 8 ஆண்டு காலம் அங்கேயே தங்கி படைகளுக்கு பயிற்சி கொடுத்து மீண்டும் சிவகங்கை சமஸ்தானத்தை மீண்டும் பிடித்தார். ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தார். திருப்பத்தூர் படை கள்ளர் தலைவர்கள் நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம், காளையார் கோவில் படை மருது சகோதரர்கள் தலைமையிலே பரங்கியர் படையை விரட்டி அடித்தது வேலுநாச்சியார் படை. மீண்டும் கோட்டையை பிடித்தார். அப்படிப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு அம்மாவின் ஆட்சியிலே மணிமண்டபத்தை கட்டி, நினைவிடத்தை கட்டி அரசு விழாவாக அறிவித்தோம். ஆக வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே, அவருக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே நினைவிடத்தை கட்டி அரசு விழாவையும் அறிவித்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே சேரும். ஆக இந்த விழாவை நாம் அனைவரும் சிவகங்கை சீமைக்கு சென்று வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பெரும்புகளை போற்றுகின்ற விதமாக பிறந்த நாளை கொண்டாடுவோம். அனைவரும் அலை கடலென திரண்டு வாரி இருகரம் கூப்பி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.